குட் மார்னிங். லீவ் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு டே. எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்கள், நம்ம அச்சு வந்து காலையிலே வாசல் தொளிச்சு கோலமெல்லாம் போடுறான். ஆமாம், டெய்லி எந்திரிச்சு படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு கிளம்புறாளோ இல்லையோ வாசல் தொளிச்சு கோலம் போடுவான். ஆனால் வாசல் கூட்ட மாட்டான். அந்த மாதிரி அவள் போட்ட கோலம்தான் இது. எல்லாமே அவள் போடல, அந்த கேர்வ் மட்டும் அவெல்லாம் போட்டு நான் பழகிறேன் அப்படின்னு சொன்னான். சரி, இப்படியாவது ஏதாவது வேலை செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிதான். லீவுங்கிறனால தான் நேரத்தில் எந்திரிச்சிட்டாங்க, இல்லைன்னா இவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க. ஓ ஓ பாடுறா. ஓ ஓ ஓ சரி கொடு. அடுத்தது நம்ம சின்ன குட்டி என்ன பண்றாங்கன்னா, என்ன பண்றீங்க அம்மோ? சீமார் எடுத்து வீடெல்லாம் கூட்டுறேன் அப்படின்னு. சின்ன பாருங்க என்ன பண்ணுதுன்னு, ஒரு தேங்காய் தொட்டி எடுத்து வச்சுக்கிட்டு கவிட்டு கிடக்குது அது காலையிலே. ராகேஷ் என்ன பண்றான்னா வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டே ப்ரஷ் பண்ணுவான். ராகேஷ் பாருங்க அங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டே பல்லு விளக்குவான். டேய், உங்க அப்பத்தாடா? சரி சரி வா. நீ எடுத்து காலையில பிரஷ் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் ஐயோ தங்கம் வெளியில போறாங்கோ. காலையில எழுந்திரிச்சதும் தங்கம் குளிச்சாச்சு. நீ அடுத்து எல்லாம் ஒவ்வொன்னா குளிக்கணும். குளிச்சுட்டு இன்னைக்கு வெளியே கிளம்பணும். பார்க்கலாம். ஸ்கூல்ல விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னதும் என் தங்கச்சி பொண்ணுங்க 2 பேரும் வந்துட்டாங்க. இனி வீடு பாருங்க சரியான கலகலப்பு வீடாக தான் இருக்கும், பயங்கரமா. முதல்ல வந்திருந்தப்பெல்லாம் அம்மு சின்ன குழந்தை, இப்போ பார்க்கும்போது அம்மு கொஞ்சம் பெரியவளாயிட்டாலாம். அம்முக்கு இனியும் அவங்க 2 பேர்த்தெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஜாலியாக அவங்க அக்காங்க கூட நிறைய விளையாடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில் இருக்கும். அவளும் பார்த்துக்கிட்டே இருக்கா, என்னடா பண்ணுறாங்க சரண்யம்மா வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே குசி, சரியான குசி இவங்க 2 பேர் வந்ததில். அழகாக சிரிச்சுக்கிட்டே இருந்தா. அவள் வந்தது, என் தங்கச்சி வந்தது அவளை கொஞ்சிக்கிட்டே இருந்தது. அவள் திருப்பிட்டா. அதுக்கப்புறம் மறுபடியும் சமாதானம் ஆகி எந்திரிச்சு போகிறதுக்கு போனா. இவங்க 2 பேர் வந்ததும் விளையாடுறதுக்கு உட்காந்துட்டாங்க. அச்சுக்கு பயங்கர ஹாப்பி. இவங்க 2 பேர் வரமாட்டாங்களான்னு கேட்டுகிட்டே இருந்தா. அதுக்கப்புறமா வந்தது சரியான ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா அவள் ஸ்டேஜில் இருக்கிற குழந்தைங்க இவங்க 2 பேரும், அதனால் அவளுக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. அம்மா கடைசியில் நகைச்சிட்ட போயிட்டா. எல்லாரும் இப்போ சாப்பிட்டு இருக்காங்க. நான் குளிக்காம முன்னாடியே சாப்பிட்டா, அதுக்கப்புறம் தான் குளிச்சேன். எனக்கு ரொம்ப பசியா இருந்தது. நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது கரெக்டா 8 மணிக்கு சாப்பிட்றதுனால ரொம்ப பசி அடக்கவே முடியலையா, அதனால சாப்பிட்டு அப்புறம் தான் நான் போய் குளிச்சேன். ஃபர்ஸ்ட் ராகேஷ் குளிச்சேன், அதுக்கப்புறம் நான் குளிச்சேன். இப்போ எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா தோசை தேங்காய் சட்னி. எப்பவுமே மோஸ்ட் ஆஃப் டைம் இதான் எங்க வீட்டுல பிரேக்ஃபாஸ்டா இருக்கும். இப்போ நாங்க எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்லிகை சாமான் வாங்க போறோம். மல்லிகை சாமானுமா? நான் யாருமே இது நினைக்கல. ஏன்னா ரெடி ஆயிட்டு அப்படியே அங்க இங்க சுத்தணும், ஊர் சுத்தணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா நாங்க வீட்டுக்கு மல்லிகை சாமான வாங்க போறோம். அதுக்கு தான் நாங்க இப்ப ரெடி ஆயிருக்கிறோம். இப்ப வாங்க, கெஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்கள பாக்கலாம் வாங்க. அங்க பாருங்க, ஒரு கேஸ் ஃபுல்லா மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நின்று பாக்குறாங்க. மேக்கப் ராணி இங்க வாங்க. மேக்கப் ராணி சும்மா இவன் மேக்கப் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இவன் முதல்ல மேக்கப்பே போடாத மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அவள அதான் அவ கொஞ்சம் வெள்ளையா மட்டும் இருக்கிறா, அவ்வளவு வேற ஒண்ணும் இல்லைங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, வீடியோ எடுக்கிற இந்த புள்ள இப்படி ஓடிடுச்சு. இப்பதான் நாங்க வந்துருவோம். இந்த புள்ள தாங்க, இந்த புள்ள எப்பவுமே சாப்பிட்டே இருப்பா. வா ரெண்டுமே மேக்கப் பண்ணுவா, சாப்பிட செய்வா. பாருங்க, அம்முக்கு போட்ட இடத்துல அம்மா கொடுத்ததெல்லாம் எடுத்து போட்டுட்டு சாப்பிட்டு இருக்கிறோம். இவங்க பேர் மௌலிகா. இவங்க எனக்கு மௌலிகா தங்கச்சி. அவங்க பேர் காசினி. காசினி வாங்க. அவங்க பேர் காசினி. அவங்க பேர் காசினி தங்கச்சி. இங்க பாருங்க, அடுத்து எங்க குட்டி அம்மு. இங்க வாங்க. வா. இந்த நடுவுல நான்டா. வா விட்டுரு. அவ வரவே மாட்டா. நாங்க இப்படி போய் அவகிட்ட போய் நாங்க
காட்டுறோம். இங்க பாருங்க எங்க வீட்ல வந்து எத்தனை கேர்ள்ஸ் பாருங்க. இது ஃபுல்லா கேர்ள்ஸ் ராஜாங்க. எங்க அப்பா ராகேஷ் அண்ணா மட்டும்தான் பாய். மத்தபடி நாங்க எங்க வீட்ல எல்லாருமே வந்து கேர்ள். சரிங்களா? அதோட எங்க அப்பா அம்மா எல்லாம் விடுங்க. நாங்க பாருங்க 1 2 3 4 1 2 3 4 5 பேர். 5 பேர் அப்படியே 3 4 5 6. ஆமா. 6 1 2 3 4 5 5 பேர் இருக்கா? எல்லாம் உட்காருங்க. அதுக்கப்புறம் இவளுக்கு அப்புறம் இப்பதான் பிறந்தா, இவளுக்கு அப்புறம் இவதான் பிறந்தா, இவனுக்கு அப்புறம் ராகேஷ் பிறந்தா, அதுக்கப்புறம் தான் நான் பிறந்தேன். ஆனா கொஞ்சம் இடத்த விட்டு நான் இதாக்கிறேன். வாங்க வாங்க எங்க வீட்டுல பாருங்க எத்தனை குழந்தைன்னு பாருங்க. ஆமாங்க, சந்தோஷமான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, சந்தோஷமான குடும்பம். இவ்வளவு பிள்ளைங்க வச்சிருக்கிறோம் நாங்க தான். இறங்குங்கப்பா, அம்மா ஏறிடுவா. இத்தனை பேருமே எங்க வீட்டுல இருந்தா சரியான ஜாலியா களை கட்டும். எல்லாம் எங்க வீட்டுல அதிகமா பேர் தான். அதுல எக்ஸ்ட்ரா 2 பேர் இருந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீ அவங்க கூட தான் வந்து இந்த லீவை நாங்க என்ஜாய் பண்ண போறாங்க. நான் இல்ல, நான் ஸ்பெஷல் கிளாஸ் போறேன். போய் படிச்சுட்டு அடுத்த வருஷம் 12ஆவது முடிச்சுட்டு 4 மாசம் லீவ். இவங்களுக்கு 3 மாசம் லீவு. எனக்கு 4 மாசம் லீவ் விடுவாங்களே. 4 மாசத்துல இவ்வளவு சும்மா விடுறது இல்ல. ஏதாவது கோச்சிங் அனுப்பலான்னு ஒரு யோசனையில இருக்க. பாருங்க, அழகான 6 குழந்தைங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி சமாளிக்கிறதுன்னு நிறைய பேர் டவுட் கேட்பீங்க. பட் இது ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் கஷ்டங்களும் இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க எல்லாம் சந்தோஷமா நைட்டு காலையில எந்திரிச்சு ஜாலியா இருக்கிறத பார்க்கும்போது மனசு ரொம்ப நிம்மதியா நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். உங்க வீட்லயே இந்த மாதிரி இருந்தாங்கன்னா மறக்காம எத்தனை பேர் இருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சரி, இப்ப டைம் ஆயிடுச்சு. நாங்க மட்டும்தான் போறோம். அம்மா காசினி மௌலிகா விட்டுட்டு அம்மா கிட்ட விட்டுட்டு நாங்க மட்டும்தான் போறோம். ஏன்னா சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வரணும். அதனால நாங்க மட்டும்தான் போறோம். போற வழியில நம்ம பார்க்கலாம். ஓகே, கிளம்பியாச்சு எல்லாம். ஏன்டா கண்ணத்துல கை கொடுத்து உட்காந்துருக்க? தூக்கம் வருது. நம்ம கார் நேர்னு தூக்கம் வந்துருது. அச்சு ஏன் இப்படி உட்காந்துருக்க? அது அங்க ஒரு ஆளு டீ காஃபி தான் வேணுமா? டீ காஃபி. சரி, அட பாவிகளா, அடாடாடாடாடா, இதுக்கே 200 ரூபா 300 ரூபாய் ஆயிரம் மாட்டு இருக்குதே. சும்மாவா? சரி சரி, நாங்க இப்ப வந்து போயிட்டே இருக்கோம். சரிடா. ஒரு வழியா ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஏன்னா நம்மளுக்கு மளிகை சாமானம் வாங்கணும். மளிகை சாமானம் நிறைய வாங்கினாதான் இந்த மாதம் ஃபுல்லாக இவங்களுக்கு லீவாக இருக்குது. தங்கச்சி குழந்தைங்களும் வந்திருக்காங்க. சரி, ஏதாவது நம்மளுக்கு வீட்டில் சமைக்கணுன்னா ஒன்றுமே இல்லாமல் இருந்தனால ஹைப்பர் மார்க்கெட்டுக்கே வந்துடலாம். அப்போ கொஞ்சம் கூட நிறைய ஆஃபர்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு தான் வந்தோம். எல்லோரும் லூலு மால் அப்படின்னு பயங்கர ஹாப்பியோடு வந்தாங்க. அம்மா நிறைய வாங்கி தருவாங்கடா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரே ஹாப்பியாக வந்தாங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் வந்தப்போ நாங்கள் ஒரு டே டைமில் வரல, இருட்டான டைமில் அதிகமாக வந்துட்டு போனோம். அதனால் அதிகமாக பார்க்கல. இப்போ தான் டே டைமில் வரோம். அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தொட்டியில் பூ இருக்கிறது இல்லாமல் அது கீழே நிறைய மீனுங்க, குட்டி குட்டி மீனுங்கள்லாம் இருந்தது. அதை பார்த்துட்டு அச்சு பயங்கரமாக சொன்னால், இந்த லைனாக அடுக்கி வச்சுருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா இந்த பேஸ்கெட்டை சூப்பராக இருந்தது. அதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படின்லாம் பார்த்து வாங்கிட்டு நின்றுட்டு இருந்தோம். எனக்கு அந்த ட்ரெஸ் வாங்கிட்டம்மா. முடியாது. எனக்கு இந்த பேஸ்ட் வாங்கிட்டம்மா மாமா. அதுக்கப்புறம் சரியான காமெடி பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து சரி நடங்கடா போகலாம் சீக்கிரமா அப்படின்னு புவனா அங்கே நின்று டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் எலிமேட்டு வாங்கினேன். எலிமேட்டு யாருக்கு அப்படின்னா ராக்கேஷுக்கு வைக்கலாமா, அப்போதாம்மா எலிமேரியே நின்றுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்த செக்ஷனுக்கு பார்க்கறதுக்கு போகலான்டா, எலிமேட்டை மட்டும் சீக்கிரம் எடுத்து வச்சுட்டு வாங்க அப்படின்னு போனால் பெரிய ஃப்ரிட்ஜாக நாங்கள் பார்த்தோம். பண்ணக்கூடாது.
அந்த ஃப்ரிட்ஜில் அச்சுவும் விளையாடி முடிச்சுட்டு சரி வாங்கடா அடுத்து இந்த மீட் செக்ஷன் அதாவது நான்வெஜ் சைடு போகலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா சரியான மீனுங்க, பெரிய பெரிய மீனுங்களாம் வச்சுருக்காங்க. நம்ம நார்கோயில் சைடெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல இந்த சீலை மீன், அப்புறம் இந்த நிறையா மீனுங்கள்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. சூறை மீன் இதெல்லாமே வந்து வச்சுருந்தது பார்த்துட்டு சூப்பராக இருந்தது. என்ன நம்ம வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி இல்லை, இருந்ததுன்னா நம்ம அடிக்கடி வந்து ஏதாவது மீனை வாங்கி சமைக்கலாம். சரி இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் ஒரு வழியாக நாங்கள் வாங்கி பில் போட்டுட்டு இவங்களெல்லாம் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான வேலை, இது வாங்கலாம் அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்ததில் அவங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தது, எனக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. மளிகை சாமானமும் வாங்கியாச்சு, அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ண விட்டாச்சு. பயங்கர மழையாயிடுச்சு, பாதி வரைக்கும் வந்ததும் மழையே இல்லை, சரியான வெயில். எவ்வளோ வெயில்னா அவ்வளோ வெயில். நான் என்ன பண்ணேன்னா சைடில் இருந்து அந்த மிரருக்கெல்லாம் என்ன பண்ணிட்டேன், என்னோட ஷால் எடுத்து வெயிலில் வெயில் அடிக்கிறேன்னு திரை போட ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்து பாதி வழியில் பார்த்தா மேகமூட்டை மாதிரி இருந்துச்சு. என்னடா மேகமூட்டை மாதிரி இருக்கே, சரி பரவாயில்ல கொஞ்சம் கூலிங்காக இருக்கும்னு நினச்சேன். மழை வரும்னு நினைக்கவே இல்லை, பயங்கர சந்தோஷமா இருக்கு, செமையா இருக்கு. திங்ஸ் எல்லாமே ஒண்ணுமே எடுக்கவே இல்லை, மழையிலே வந்து கையெல்லாமே கழுவியாச்சு. போது வா, இனிமேதான் எல்லாமே எடுத்து வைக்கணும். சரி கொஞ்சம் மழை நிக்கட்டும், மழை நின்னதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நனையாம இறங்கி ஓடி வந்துட்டோம். திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அப்புறம் பார்க்கலாம். ஒரு வழியா மழையெல்லாம் முடிஞ்சது. மழையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பாருங்க எவ்வளோ பெரிய லிஸ்ட்ன்னு இவ்வளோ பெரிய லிஸ்ட். நார்மலா நம்ம நார்மலா நம்ம லூலு மால் சைடு எல்லாம் போக மாட்டோம். ஆனா வந்து அதிசயமா போயிட்டு 4 மடிப்பா மடிச்சாலே ஒரு முளம் வர்ற மாதிரி 4 மல்லு லிஸ்ட் இருக்குது. அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய லிஸ்ட் இருக்கே, அப்படி என்னென்ன வாங்குனீங்கன்னு தானே யோசிப்பீங்க. இப்ப பாத்திரலாம் என்னன்னு நம்ம எல்லாமே அங்க நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஒவ்வொன்னு சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லா ஐட்டம்ஸ் நிறைய இருந்தது. அப்படியே கடல் மாதிரி அப்படியே பூச்சி வச்சிருந்தாங்க ஆஃபரோட. அதனால சரி நம்ம ஒரு சிலது மட்டும் வாங்கலாம், ஏன்னா கையில காசு இல்ல கைஸ். அதனால அவ்வளவுதான் வாங்கிட்டு வந்துட்டோம். அது இல்லாம இவங்க வேற என்ன போட்டு பிரியாணி வேணும், அது வேணும், இது வேணும், எது வேணும் அப்படின்னு சொல்லி என்ன போட்டு பிரியாணி தான் வேணும்னு கேட்டோம். அச்சு பாருங்க கைஸ், இது வேணும்னு கேக்குறேன். அங்க எடுத்து அடிக்கி வைக்க வச்சிருந்தாங்க. அம்மா எனக்கு இது வேணும், சரி எடுத்துட்டு போ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இந்தா வந்துட்டா வச்சுக்கோ. கூட்டு போல ராகுல் வந்துட்டான். ராகுல் வாடா, இத பிச்சு ராகுலுக்கு கொஞ்சம் கொடு. சரி அப்புறம் பாக்கலாம், நீங்க அப்புறம் போங்க. அங்க கிடைக்காதது என்னென்ன இருந்தது அப்படின்னா செருப்பு இருந்துச்சு. என்னோட செருப்பு ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு, நடக்கவே முடியாது நடந்துட்டு இருந்தேன். அக்கா நான் என்ன பண்றேன்னா செருப்பு எடுத்து தரேன், நீ போட்டுக்கோக்கா, இந்த செருப்பு எடுத்து உள்ள தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு. நல்ல ஐடியா தானே நான் சொன்னதுல. இத வந்து கேமரால இருந்து ஜூம் பண்ணி எடுத்து ஜூம் பண்ணி இந்த பையன் எங்க இருக்கான்னு கேட்டு கண்டுபிடிச்சு வந்துருவாங்க. அது இந்த பையனை காரணம் ராகேஷா, ஆமா அப்படிப்பட்ட ஆளாச்சு அப்படின்னு வந்துருவாங்க. அதுக்கு அடுத்ததான் இவங்க அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது கேலிக்கட் அல்வா. ஸ்பெஷலா இருந்தது, சூப்பரா இருந்தது. அதனால அந்த அல்வா ஒண்ணு வாங்கியிருந்தோம். ஓகேவா, அந்த அல்வா ஒண்ணு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அல்வா வாங்கி தரேன், இந்த உனக்கு ஒரு அல்வா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அல்வா கொடுத்துட்டாரு. அவருக்கு வந்து கேலிக்கட் அல்வாவா, எனக்கு வந்து திருநெல்வேலி அல்வாவா. எப்படி ஆளு பயங்கரம். இது வந்து ப்ரௌனி கேக் மாதிரி. இது எவ்வளவு பிரைஸ்னா டபுள் சாக்லேட் லாக் கேக் 300 கிராம்ஸ் லுலு. அதுக்கப்புறம் எல்லாம் போட்டே போயிருக்காங்க. 99 ரூபான்றனால பார்த்தது கப்புன்னு எடுத்துட்டேன், ஏன்னா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் இந்த கேக். நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா இது வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா பாக்ஸோட பேக் பண்ணி இருந்ததா. சரி 99 ரூபா தானே, நம்ம வீட்டுல பாக்ஸ் தான். ஆமாடா, என்ன கிடைச்சாலும் தண்ணி குடிச்சு வச்சிருவாங்க. ஒரு குக்கர் தண்ணி குடிச்சிருப்பாங்க, பிரியாணி குக்கர் தண்ணி குடிச்சிருப்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன் எப்படி
இருப்பாங்க தெரியுமா? அவரை பிள்ளைங்க நம்ம வீட்டுல நிறைய பேர் குழந்தைங்க 6 பேர் இருக்கிறதுனால கேக் நிறைய யூஸ் ஆகும் அப்படின்னு வாங்கணும். நீம் ஆயில் இது வந்து செடிங்களுக்கு பூச்சிங்க வருது அப்படின்னு எங்க அப்பா புண்ணு வந்துச்சுன்னா ஒரு எண்ணெய் போட்டுருவாங்க. சோ அந்த வாங்கிக்கிறாங்களோ அப்படின்னு நினைச்சு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வேப்பெண்ணெய் ரொம்ப நல்லது. ஓகேவா? அதுக்கு அடுத்ததான் புதிய மளிகை சாமான வாங்கணும். விம் பார் போய் விபா வந்துருச்சு. இபாவா இது வாங்கணும். அதுக்கப்புறம் நார்மலா நம்ம எல்லா சூப்பர் மார்க்கெட்லயே இருக்கிறதா நிறைய வாங்கணும். மெயினா இது வந்து ராகேஷுக்கு வாங்கணும். என்னது எலி? இதுனா 2 வாங்கலாம். எங்க அப்பா ரெண்டு போடு காலு நைட்டு வேலை செய்யும்போது இது வந்து அதுதான் தொழுதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் செய்யா இங்க டிவி பார்க்கும்போது சாப்பிடுங்கன்னா அப்பதான் இந்த சாகு வந்தாண்டா கப்பு மேல அப்புறம் இது வந்து அமினோ ஆசிட்னு சொல்லிட்டு செடிங்களுக்கு வேண்டிதான் வாங்கினா. அங்க எல்லா ஐட்டமுமே இருக்கு, எல்லாமே நிறைய சோறு வரைக்கும் இருக்குதுன்னா ஆனா காசு தான் இல்ல, அவ்வளவுதான். படுக்கிறதுக்கு தலைகாணி, பெட்டு, கேமரா, டிவி. இங்க பாருங்க, அச்சு போய் தேடி பாப்கார்ன் எடுத்துக்கொண்டது 2 பாப்கார்ன் எடுத்தா. அது பாருங்க எத்தனோட எடுத்துட்டு பாருங்க, அவளுக்கு மட்டும் செய்யற மாதிரி பாருங்க. வந்துட்டா ஆவுன்னா போவா திம்பா வந்துருவா. அப்புறம் பிரஷ் வந்து நல்ல பிரஷ்ல கிடைச்சு ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த அந்த ஹார்ட் ஷேப்ல பிரஷ் கிடைச்சது. ப்ளூ கலர். வேற எல்லாமே நம்ம நார்மலா வாங்குற மாதிரிதான் இருந்தது எல்லாமே. இது என்னது? இது வந்து அந்த கிளீனிங் லிக்விட் மாதிரி இருந்தது. நல்ல அவ்வளவுதான் வாங்கணும். வேற மளிகை சாமானா அதிகமா வாங்கல. இது கொஞ்சம் கொஞ்சமா நார்மலா நம்ம வீட்டுல என்ன வாங்கணுமோ அதுதான், ஷாம்பு அதெல்லாம் வாங்கிக்கிறோம், அவ்வளவுதான். இருந்தாலும் இதுக்கே கைஸ் 15,000 ஆகி போச்சு கைஸ். திரும்பி அவ்வளவுதான் கைஸ். நீ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம பாக்கலாம். அம்மா விட்டுட்டு போனோம், இனி போய் அம்மாவை பாக்கணும். அம்மாவை பார்த்துட்டு அவளை சமாதானப்படுத்தணும். பயங்கர கோபம். இதே மாதிரிதான் இருந்த, அதனாலதான் அப்படியே பண்ணி காட்டுறேன். ஆமா, நானும் அம்மா சின்ன குழந்தை, நானும் அம்மா மாதிரிதான் இருந்தேன். இப்போ என்ன மாதிரிதான் அம்மா இப்ப இருக்கிறா. என்ன போய் ஃப்ரிட்ஜ் போய் பார்த்தோம், ஆனா நம்ம ஃப்ரிட்ஜ் மாதிரி இல்ல. ஃப்ரிட்ஜ் போய் தட்டி பார்த்துட்டு இல்ல அந்த ஃப்ரிட்ஜ் இவன் தட்டாண்டு வெளிச்சம் அடிச்சு காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். இல்ல விளம்பரத்துல காட்டாங்க, சரி கொண்டாங்க, அது வந்து சரி, இது ஓகே. இவன் சும்மா டக்கு வருது டக்கு பார்த்தா தண்ணி விடுறதுதான் இப்படி போய் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் காட்டி இவங்களை எப்படியே செலவு கம்மியாக்கி நான் கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படி இருந்து 15 ரூபாய் கலந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் ஓகே. நம்ம குழந்தைங்களுக்கு வேண்டிதானே சம்பாதிக்கிறது எதுக்கு? நம்ம குழந்தைங்கள சந்தோஷமா பாத்துக்கணுன்ற வேண்டிதான். அந்த சந்தோஷமே அவங்க ஜாலியா இருக்காங்கன்னும் போது வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ் வேணும்? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது மனசுல பட்டுச்சு நான் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் எடுக்கிறதுக்குள்ள 2 வருஷம் ஆயிடும், நான் வயசாவே ஆயிடுவேன். பாய்.